மதுபான பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து ஆராய உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்குள் இக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் மது ஒழிப்பில் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் இக்குழுவில் வாய்ப்பு தரப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் தெரிவித்திருக்கிறார். இக்குழுவின் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி கவுல் கூறியிருக்கிறார். மேலும் மது பயன்பாடு குறைப்பு நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். மது பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்த தமிழக அரசை உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர்கள் குழு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் திருப்தி இல்லை என்றும் கூறியிருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக மதுவினுடைய பயன்பாட்டை குறைப்பதற்காக தமிழக அரசு ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு மீண்டும் மெத்தனமாக இருந்தால், தமிழக அரசு உயர்நீதிமன்றம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை நிறைவேற்றாமல் போனால் மீண்டும் நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறோம்.